வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. சார் வணக்கம். வணக்கம் சுவி. நேத்து நீங்க கணிச்ச மாதிரி நடந்துருச்சு சார். நிப்டி ஐடி என்னை வில்லன் ஆக்கிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஐபிஎம் அடி வாங்கிச்சு, வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆமா, டமால் டுமில் வந்து நேற்று ரிசல்ட் எல்லாம் பார்த்தோம் நம்ம ஐடி நிப்டி ஐடில எல்லாமே. இன்னைக்கு எப்படி சார் இருக்கும்? இன்ஃபேக்ட் அந்த வீழ்ச்சி கொஞ்சம் ஓவர் டன்னா எனக்கு தோணிச்சு. ரிசல்ட் அப்படி இருந்தாலுமே ஐடி செக்டர் மட்டுமே நேற்று தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5% மேற்பட்ட ஒரு வீழ்ச்சியை பார்த்தோம். முக்கியமாக டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாமே ஒரு 3%. அதே சமயத்துல டெக் மஹிந்திரா ஒரு 6%க்கும் மேல ஒரு வீழ்ச்சி. அதே போல HCL டெக்ஸோ. ஐடி செக்டர் வந்து அதாவது சாஃப்ட்வேர் சர்வீசஸ், மெயின்டெனன்ஸ் சர்வீசஸுக்கு வந்து குறைவான டிமாண்ட் இருக்கும். ஏஐ வந்ததுனால இனிமே அந்த ஒரு த்ரெட் பர்செப்ஷன் வந்து இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதுதான் மெயின் ஸ்டோரி. இந்த நரேட்டிவ் தான் நம்ம யூஎஸ்ல இருந்து பாக்குறோம். அண்ட் ஸ்ப்ரெடிங் ஓவர் டு நம்மளுடைய ஐடி செக்டர்ல. பட் முக்கியமா நேற்றைய தினம் யூஎஸ் மார்க்கெட்ல சிபி கவனிச்சீங்கன்னா லாட் ஆஃப் யூஸ்ஃபுல் பார்ட்னர்ஷிப்ஸ் ஆர் மேட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் மெட்டா டையிங் அப் வித் a lot of good AI players to offer அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி சர்வீஸ். அந்த AI ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் வந்து கூகுள் டிரைவ்லயும், கூகுள் கேலண்டர்லயும், கூகுள் மெயிலையும், ஜிமெயிலுக்கும் ஆஃபர் பண்ற மாதிரி. அதே போல கிரவுட் ஸ்ட்ரைக் அண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஆந்த்ரோபிக் கூட நிறைய டைப் பண்ணதும். ஸோ இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து வரும்பொழுது முக்கியமாக அது வந்து இன்வெஸ்டர் வேர்ல்டுக்கே, இன்ஃபேக்ட் உலகத்துக்கே சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, நம்ம ஏஐ வந்து ஒரு பார்ட்னராக தான் நினைக்க வேண்டும், ஒரு டிஸ்பிளேசரா நினைக்க கூடாது. அதாவது ஏஐ வைத்து நம்ம வாழ்க்கையை எப்படி இன்னும் சிறப்பாக, இன்னும் எஃபிஷியன்டாக வாழக்கூடும் என்பதுதான். பட் எல்லா வேலைகளையுமே அது மொத்தமா எடுத்து ஏஐ தான் செய்ய போதும், மற்றவங்களுக்கு யாருக்கும் வேலை கிடையாது அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்க வேண்டாம் என்பதுதான் நேற்றைய தினம் அந்த பார்ட்னர்ஷிப்ஸோடைய ஒரு மாரல் அண்டர்லைங் ஸ்டோரி அப்படின்றது புரிந்து கொள்ள முடியுது. அதுதான் அவங்க மறுபடியும் சொல்றாங்க, AI can be a tool to improve productivity and efficiency. So நேற்றைய தினம் அந்த ஒரு டர்ன் அரவுண்ட் அங்க நடந்துச்சு. You find a lot of அங்க இருக்கக்கூடிய ஐடி ஸ்டாக்ஸுக்கு ஒரு பவுன்ஸ் பேக். Although the fear is there, but at least ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் பேஸ்ட் ஆன் தீஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் பார்த்தோம். முக்கியமா நேற்றைய தினம் டவ் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தைகள்ல டவ் ஜோன்ஸ் ended up a lot higher yesterday. CB எண்ட் ஆஃப் ட்ரேட் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் டவ் வந்து ஒரு 370 புள்ளிகள் ஏற்றத்தோட தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. ஸோ இதோட ஸ்பில் ஓவர் வந்து முக்கியமா ஆசிய நாட்டு சந்தைகளுக்குமே ஒரு ஸ்பில் ஓவர் ஆயிருக்கிறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நிக்கே 225 டுடே மார்னிங் 787 புள்ளிகள் உயர்வோடும், ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் வந்து ஒரு 92 புள்ளிகள் உயர்ந்தும் இருக்கிறது. அதே சமயத்துல சிப் மேக்கர்ஸ், ஏசியால இருக்கக்கூடிய பெரும்பாலும் சிப் மேக்கிங் எக்கானமிஸ் அப்படின்னா தாய்வான் அண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் அண்ட் கொரியா, சவுத் கொரியா, தீஸ் கைண்ட் ஆஃப் இவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உச்சத்தை நோக்கி ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ ஆன் ஒன் சைட் தீஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் ஆர் ஆடிங் பெனிஃபிட், அந்த அதர் சைட் நமக்கு வந்து இந்த சிப் மேக்கர்ஸ் அண்ட் அதர்ஸ் ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வந்து சர்வதேச சந்தைகள் இருக்கிறது. பட் பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சி நம்ம நாட்டு சந்தைக்கு நேற்றைய தினம் இருந்தது. ஸோ இந்த பாசிட்டிவ் அவுட்கம்ஸ்னால ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் வந்து இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கிறோம். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது நம்ம இன்னும் 25,000 நேற்று வந்து ஒரு லோவர் லோ, அது வந்து நம்ம சொல்லாம இருக்க முடியாது. வி கிரியேட்டட் அ லோவர் லோ எஸ்டர்டே. 25,327 அப்படின்ற ஒரு லோ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம், விச் இஸ் ரீசன்ட் லோ இன் த லாஸ்ட் அபவுட் 7-8 செஷன்ஸ் லோ. பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 25,424. ஸோ 25,400க்கு மேற்பட்ட ஒரு க்ளோஸ் வந்து நேற்றைய தினம் இருந்ததுனால the Nifty appears to be defending அந்த 25,300, 25,400 bandwidth ஒரு க்ளோசிங் ரேட்ல டிஃபெண்ட் செய்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அண்ட் தட் அப்பியர்ஸ் பாசிட்டிவ். அப்சைடு நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகும்பொழுது 25,600 அப்படின்ற ஒரு லெவல் I think will continue to hold as a resistance. அதை தாண்டி செல்லும் பட்சத்தில் மட்டுமே நமக்கு வந்து இன்னும் ஒரு உயர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நினைக்க வேண்டும். பட் அதர்வைஸ் 25,600 on top, 25,300 below இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சந்தை இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், யூஎஸ் மார்க்கெட்டை பாக்குறப்ப கொஞ்சம் ஸ்பில் ஓவர் இருக்கும், பவுன்ஸ் பேக் வரவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களே சார், வந்து ஐடி வந்து கொஞ்சம் ஓவரா விழுந்த மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்ப முதலீட்டாளர்கள் இதை வந்து சரியா பயன்படுத்திக்கலாமா? இப்ப முதலீடு வந்து பண்ணலாமா ஐடி செக்டர்ல? அதாவது முதலீடுகள் பண்ணலாம். பட் அதே சமயத்துல ஐடி செக்டரை விட நம்ம இது வரைக்குமே ஐடி செக்டர்னா இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அப்படின்னு தான் பார்த்தோமே தவிர, இந்த ஏஐ
ரிலேட்டடா இருக்கக்கூடிய டொமைன் ஸ்ட்ரெங்க்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஒரு 5-6 கம்பெனி நமக்கு இருக்கு ஆல்ரெடி, அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டர் நேம்ஸ் தேன் கோர் சாஃப்ட்வேர் சர்வீசஸ். ஸோ அவங்க வந்து அந்த லைன்ல ஏஐ சார்ந்த அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், சர்வீசஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் அதிக இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு ரீஅலோகேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தையில் இருக்கிறது. நாட் ஜஸ்ட் பையிங் டாப் டயர் ஐடி நேம்ஸ், அதுல வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, கேர்ஃபுல்லாக வாங்குங்க, யோசிச்சு செயல்படுங்க. ஏன்னா பெரிய வீழ்ச்சியும் பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அங்கதான் நடந்திருக்கிறது. பட் வைல் கீப்பிங் தட் ஆன் த ரேடார், யூ ஷுட் ஆல்சோ நம்ம வந்து இன்னும் அந்த கோர் ஏஐ ஃபோக்கஸ்டா இருக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து நம்ம ஸ்லோவா கன்சிடர் பண்ண வேண்டும். நம்ம அந்த குரூப் ஆஃப் ஐடி ஸ்டாக்ஸ்ல வந்து இதையும் சேர்த்து நம்ம மொத்தமாக ஐ திங்க் a more consolidated view that way should be the value buy. நம்ம வந்து இப்ப செய்யக்கூடிய வேல்யூ பை வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பங்குகளை தான் வாங்க கவனிக்க வேண்டும் என்பதுதான் ஐ திங்க் would be a better suggestion to me. ஓகே சார், அந்த 6 கம்பெனிகள் பேர் சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி முதலீட்டாளர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சொல்லுவோம், பட் it is openly available. நீங்க வந்து ஏஐ லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து போட்டாலே உங்களுக்கு வந்துடும். we have such companies available. so அது வந்து டெஃபினட்டா நான் சொல்றேன், பட் மேபி ஆன் அ வீக்கெண்ட் ஷோ, நாட் ஜஸ்ட் ஜென்ரலி வந்து அது எதனால நம்ம சொல்றோம்ன்றத டெஃபினேஷன் பண்ணோம். இப்போ இல்லாட்டி என்ன நடக்கும் சிபி, நம்ம வந்து 6 கம்பெனி பேர் சொல்லிட்டோம்னா சரி இவர் சொல்லிட்டாரு நம்ம உடனே போய் வாங்கலாம். அது எதுக்காக வாங்குறோம், என்ன லைன்ல இருக்கோம், எதுக்கு இது கன்சிடர் பண்ணணும்ன்றது தெரிஞ்சு நம்ம அந்த என்ட்ரி பண்ணா ஐ திங்க் adds more value. so I think on a weekend show on AI we will cover these 6 stocks. ஃபைன் சார், வேலிடான ஒரு பாயிண்ட் தான் சார். கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கும்? கமாடிட்டி மார்க்கெட்ஸ் நேற்றைய தினம் ஒரு கோல்டு முக்கியமாக ஒரு வீழ்ச்சியை சந்தித்து லைட்டா பார்த்தோம். இன்ஃபேக்ட் 5200க்கும் மேற்பட்ட ஒரு லெவல்ல பர் ரவுண்ட்ஸ் லெவல்ல ட்ரேட் ஆகக்கூடிய கோல்டு வந்து நேற்றைய தினம் ஒரு 5170 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதை நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து யூஎஸ்ல முக்கியமா ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அட்ரஸ் அப்படின்றத பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அவங்களுடைய நாட்டுடைய எக்கானமி எவ்வளவு சிறந்து இருக்கிறது, எப்படி செயல்படுறது அப்படின்றது, இந்த டாரிஃப் குறித்து ஒரு ஸ்பீச்சும் சேர்த்து இன்னைக்கு நார்மலா எல்லா பிரசிடென்ட்ஸும் பண்ணக்கூடியதான். இட்ஸ் கால் த ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அட்ரஸ். ஸோ இதுல வந்து அவருடைய டாரிஃப் பாலிசிக்கு அகேன்ஸ்டா ஆல்ரெடி வந்து பெரிய எதிர்ப்பு ஆல்ரெடி அவங்க நாட்டிலே இருக்கிறது. ஆல்மோஸ்ட் 68% வந்து அவருடைய ட்ரேட் பாலிசி வந்து ஒத்துக்கொள்ளாமல் அது சிறப்பில்லை என்று கூறி அந்த ஒரு கவுண்டும் நமக்கு இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அவர் பேச போறாரு இன்னைக்கு. அது ஒரு புறம் இருந்தாலுமே ஸோ திஸ் வில் லைக்லி அஃபெக்ட் கமாடிட்டி மார்க்கெட்ஸ் as he speaks. ஸோ நேற்றைய தினம் தங்கத்தோடைய ஒரு இறக்கம் இருந்தாலும் ப்ராபப்ளி ஒரு பெரிய வீழ்ச்சி அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடிங்ல தான் அங்க தங்கம் முக்கியமா ஓடிட்டு இருக்கிறது. அதே சமயத்துல வெள்ளி வந்து சர்வதேச சந்தையில இன்னும் ஒரு ஸ்லோவான ஏற்றத்தை படிப்படியாக ஒரு ஏற்றத்தை சந்தித்து வருகிறதை பார்க்கிறோம். 74-76 அந்த ரேஞ்சில் இருந்த வெள்ளி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 days ago இப்போ வந்து பாத்தீங்கன்னா $88 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருதையும் பார்க்கிறோம். ஸோ அது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டா இருக்கு, பையிங் as இன்வெஸ்ட்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ETFs அண்ட் அதர்ஸ், பிசிக்கல் அக்யூமுலேஷன் கூட இருக்கலாம் இதுல. ஸோ $88 ஒரு அவுன்ஸ்ன்றது இஸ் ஆல்மோஸ்ட் நியர் தட் 93, ஆல்மோஸ்ட் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஹை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் ஹெட்டிங் டு பி ஸ்ட்ராங்கர். தங்கம் அந்த ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் போது கூட வெள்ளி வந்து தற்போதைய நிலைமைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். காப்பர் அந்த அதர் ஹேண்ட் நல்ல ஒரு ஏற்றம். மறுபடியும் நேற்று ஓபனிங் பெல்ல பேசும்பொழுது $5.87 per pound இருந்தது. இப்போ வந்து 5.94-95 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதையும் பார்க்கணும். ஸோ காப்பர் இஸ் அகெயின் இன்க்ரீசிங். வைல் க்ரூட் ஆயில் வந்து அந்த $66-67 ஸ்லைட்லி அந்த ஹையர் சைட், பட் ஸ்ட்ராங்கர். க்ரூட் ஆயில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஏன்னா ஈரான் மீது தாக்குதல் நடக்குமா நடக்காதா இது எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அங்கே சுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டு நம்ம டிஸ்ட்ராயர் ஷிப்ஸ் வந்து ஜெனரல் ஃபோர்ட் அண்ட் அதர் ஹியூஜ் ஷிப்ஸ் 8 மாதமாக அந்த ஏரியாலே சுத்திட்டு இருக்கிறது. பட் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ we do not know what the outcome is going to be. ஸோ அந்த ஒரு அன்சர்டனிட்டினால கச்சா எண்ணெய் லைட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ $66-67 per barrel அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறத பார்க்குறோம். ஸோ ஐ திங்க் சில்வர் அண்ட் காப்பர் அலாங் வித் க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் மூவ்ஸ். கோல்டு ஸ்லைட்லி வந்து கரெக்டிவ் ஃபேஸ் ஆர் ப்ராஃபிட் டேக்கிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், அப்போ கோல்டில் இப்போ வந்து முதலீடு பண்றதை கொஞ்சம் தவிர்க்கலாம். இது எல்லாமே கண்ட்ரோல்டா தான் இருக்கணும். ஏன்னா இவரு இன்னைக்கு பேசும்போது இது என்ன வாயிலிருந்து வார்த்தைகள் வரப்போறதுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை இன்டர்பிரேட் பண்ணி இட் கேன் கோ ஐதர் வே. பட் எஸ், கோல்டு கொஞ்சம் ஸ்லோ பண்றது பெட்டரா இருக்கும். இன்னைக்கு என்ன செக்டார் அல்லது என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் சார் ஃபோக்கஸ் பண்ணலாம்? பிஃபோர் தட் ஒரு முக்கியமான நம்ம யூஸ்வலா கவனிக்கக்கூடிய ஒரு
பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த FII-DIIs பையிங் பேட்டர்ன் பொதுவாக. இன்ஃபேக்ட் சிவி, இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த நிகழ்ச்சியில இது சொல்றேன், பட் இட் ரிக்வயர்ஸ் அ டீடைல் ஸ்பீச். அகைன் நீங்க கேட்ட 6 AI ஸ்டாக்ஸ் மாதிரியே இது வந்து ஒரு வீக்கெண்ட் ஷோல பண்ணக்கூடிய ஒரு பேச்சு. அதாவது என்னன்னா, இந்த மாதம் முழுவதுமாக DIIs ஓட பேட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல் வந்து கொஞ்சம் ஒரு புரியாத புதிராவே தான் இருந்திருக்கிறதுன்றது நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் ஓப்பனிங் பெல் ஷோல அபவுட் 1 வீக் அகோ, அபவுட் 4 days ago. நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், இவங்க என்ன பண்றாங்கன்றது நமக்கு புரியல. பட் ஆஃப் லேட் இந்த மாதம் மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த டியூஸ்டேஸ், அதாவது செவ்வாய்க்கிழமை என்று, அதாவது எக்ஸ்பைரி என்று DIIs வந்து பெரிய அளவுல தொடர்ச்சியாக இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ், அதாவது டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல பெரிய அளவுல நெட் செல்லர்ஸா மாறுறது DIIs வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறத நம்ம பார்த்தோம். அது 3ஆம் தேதியா இருக்கட்டும், 7ஆம் தேதி, 3, 10, 17, 24 இந்த 4 செவ்வாய்க்கிழமை டியூஸ்டேஸ் ஆஃப் த மந்த் ஆஃப் February நீங்க DII ட்ரேடிங் பேட்டர்ன் இன் F&O செக்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, ஆவரேஜா 20,000 கோடி 25,000 கோடிக்கான நெட் செல்லரா F&O செக்மெண்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து தொடர்ச்சியான, இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பேட்டர்ன். ஏன்னா ஜான்வரி வரைக்குமே இவங்க நெட் பையர்ஸா தான் இருப்பாங்க எல்லா செக்மெண்ட்லயும். அது கேஷா இருக்கட்டும், F&O இருக்கட்டும், நெட் பையரா தான் இருப்பாங்க. பட் இந்த மாதம் ஆரம்பத்துல இருந்து இந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி, அதாவது ஹியூஜ் பொசிஷன்ஸ் வந்து F&O செக்மெண்ட்ல நெட் செல்லரா மாறுறது ஒண்ணு. இரண்டாவது, அவங்களுடைய கேஷ் மார்க்கெட் பேட்டர்னும் பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் ஆல்டர்னேட் டேஸ் இப்போ நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா 1,200 கோடி ரூபாய்க்கான, இன்ஃபேக்ட் 1,300 கோடிக்கான நெட் செல்லரா இருந்தாங்க DIIs. நேற்று தினம் பாத்தீங்கன்னா 3,000 கோடிக்கான நெட் பையரா மாறி இருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டாக் சர்ன் தட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றதையும், செக்டர் சர்ன் நடக்கிறதையும், அதே சமயத்துல F&Oல வந்து ரிவர்ஸ், அதாவது ஹெட்ஜ் பொசிஷன் நெட் செல்லரா இருக்கிறதையும், that is affecting the rise of the markets. அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சு கொள்ள வேண்டிய, DIIs தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு பேசியிருந்தோம். பட் திஸ் இஸ் த பாயிண்ட் இன் கன்டென்ஷன் ஆஃப் தட். அது வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டும் என்பதையும் தெரிஞ்சு கொள்ளணும். FIIs on the other hand ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன். இந்த கடந்த ஒரு 10 நாளா பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு பையரா மாறுவாங்க கேஷ் செக்மெண்ட்ல, 2 நாளா செல்லரா மாறுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ல நேற்று முன்தினம் 3,500, ஆல்மோஸ்ட் 3,500 கோடிக்கான நெட் பையர். ஸோ அப்போ ரோல் ரிவர்சல் பாருங்க. நேற்று முன்தினம் FIIs வந்து 3,500 கோடி பையர், DIIs வந்து 1,300 கோடி செல்லர். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா FIIs வந்து 102 கோடிக்கான நெட் செல்லர். இத கேஷ் செக்மெண்ட் பத்தி பேசுறேன். FIIs வந்து 3,161 கோடிக்கான நெட் பையர். ஆனா F&O செக்மெண்ட்ல நீங்க இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் இல்ல இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, FIIs வந்து 3,200 கோடி செல்லர், DIIs வந்து 26,000 கோடிக்கான நெட் செல்லர். ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு இட்ஸ் ஸ்டில் வி டோன்ட் ஹேவ் அ ஃபுல் டே ஷோ டு கம்ப்ளீட் திஸ் டிஸ்கஷன். பட் இது வந்து ஒரு டாக்கிங் பாயிண்டா நம்ம இருக்க வேண்டும். இது வந்து முதலீட்டாளர்கள் ஸ்ட்ரிக்டாக கவனிக்கக்கூடிய ஒரு தகவலாக நீங்க இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இவங்களோட சேஞ்ச் இன் ஆட்டிடியூட் வந்து இந்த நம்பர்ஸ்ல நமக்கு தெரிய வருகிறது. அண்ட் திஸ் இஸ் ப்ராபப்லி ஆல்சோ த ரீசன் வை சந்தை உயராமல் ஒரு லிட்டு வைத்த மாதிரி, ஒரு கேப் வச்ச மாதிரி, இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் பேட்டர்ன் நமக்கு சந்தையில ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு காரணியும் இதுவாக தான் இருக்கும். திஸ் இஸ் சம்திங் தட் we need to consider. The first time I am speaking about this on the show, so okay, on the weekend show we'll probably consider in detail. சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சார் நீங்க சொன்னது. எஸ் சார். சரி, இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், ஏன்னா இதுதான் நிறைய பேர் வந்து நம்ம சொன்னதெல்லாம் விட்டு கடைசியில இதுதான் வருவாங்க. சரி, சோ ஹை டெலிவரி நேற்றைய தினம் வீழ்ச்சி சந்தித்த ஒரு நாள். ஸோ ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய கேஷ் செக்மெண்ட்ல நடந்தக்கூடிய பங்குகள் வந்து L&T, MFSL, Alchem Laboratories, Mahindra and Mahindra, Indian Hotels, Axis Bank, Apollo Hospital, AB Capital. அதே சமயத்துல நம்ம F&O செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா லாங் பில்டப் நடந்திருக்கக்கூடிய, நேற்று பெரிய வீழ்ச்சியை சந்தித்த ஒரு நாள். இன்ஃபேக்ட் சென்செக்ஸ் எல்லாம் ஒரு 1000 புள்ளிகளுக்கு மேல ஒரு சரிவு. ஸோ லாங் பில்டப் வந்து வெறும் 2 பங்குகள் மட்டுமே நடந்திருக்கு. So that is another consideration. So already FIIs, DIIs வந்து 26,000 கோடிக்கு நெட் செல்லரா இண்டெக்ஸ்ல மாறும்பொழுது லாங் பில்டப் வந்து ரொம்ப குறைவே தான் இருக்கு. சந்தை வீழ்ந்த நாள். ஸோ F&O செக்மெண்ட்ல 2 பங்குகள் லாங் பில்டப். அதுல வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் பிரீமியர் எனர்ஜிஸ். வெரி ஸ்ட்ரேஞ்ச். IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை போய் நம்ம வந்து இப்போ லாங் பில்டப்ல பேசுறோன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 2 நாள் முன்னால தான் அங்க ஒரு ஃப்ராட், ஹரியானா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ராடா நடந்த ஒரு செய்தியும் நம்ம பார்த்தோம். ஸோ எனிவே, தட் இஸ் த ஃபேட் ஆஃப் த மார்க்கெட்ஸ். ஷார்ட் பில்டப் நடந்திருக்கக்கூடியது வந்து
வெறும் 5 பங்குகள் மட்டுமே. ஸோ எதுவுமே பெரிய அளவுல லாங்கும் சரி ஷார்ட்டும் சரி ஒரு பொசிஷன் இல்லாமல் F&O செக்மெண்ட்ல ஒரு டைரக்ஷனே இல்லாமல், அதாவது நெட் எக்ஸிட் ஆகக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் ஒரு சந்தைக்குள்ளதான் இன்னைக்கு நுழையிறோம். விச் இஸ் ப்ராபப்ளி த ரீசன் வை சர்வதேச சந்தைகளோட இம்பாக்ட்னால ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதையும் நம்ம சொன்னது. ஸோ ஷார்ட் பில்டப் நடந்திருக்கூடியது கோஃபோர்ஜ், பிரஸ்டீஜ், இட்டர்னல், பேடிஎம், டிஎல்எஃப், HCL Tech. ஃபைன் சார், ஃபைன் சார். இன்னைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க சார் எங்களுக்காக. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.